ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டுட்டோரியல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிட்ரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்திருக்க ஒரு சில அப்டேட்டும், அது மட்டும் இல்லாமல் கிரிப்டோவில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, பிட்ரெக்ஸ் குளோபல். ஸோ நீங்கள் வந்து கிரிப்டோவுக்கு புதுசாக இருக்கீங்க, 1 or 2 இயர்ஸ் முன்னாடி தான் வந்திருக்கீங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்சை பற்றி தெரியறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அதே இது நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கிரிப்டோ ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸ்சேஞ்ச் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 2015, 16, 17 அந்த பீரியட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் எக்ஸ்சேஞ்சாக வந்து இருந்த எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து பிட்ரெக்ஸ் குளோபல். இன்றைக்கி பைனான்ஸ் எப்படி டாப்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்களோ அதே மாதிரி 2016, 17 பீரியடில் பிட்ரெக்ஸ் குளோபல் தான் நம்பர் 1 எக்ஸ்சேஞ்சாக இருந்து. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சோட நிலைமை இன்றைக்கி என்ன ஆகிருக்கு அப்படின்னா, க்ளோஸ் பண்ணிட்டு போகிற அளவுக்கு வந்து ஆகிடுச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிட்ரெக்ஸ் குளோபல் வந்து ஒரு எமோஷன் மாதிரி தான். ஏன்னா நான் வந்து கிரிப்டோ லேர்ன் பண்ணதே பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்சில் தான். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக மொபைல் ப்ரௌசர்லேயே அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா 2016 அந்த பீரியட்லாம் பார்த்திங்கன்னா சாதா மொபைல் தான் இருக்கும், ரொம்ப அட்வான்ஸ் மொபைல்லாம் வந்து கிடையாது. ஸோ அந்த மொபைல்லையே நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான எக்ஸ்சேஞ்ச், ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கும், ரொம்ப என்ன சொல்ல டிசைன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருந்த எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சில் தான் நான் வந்து லேர்ன் பண்ணேன். ஸோ நான் அந்த டைம்லாம் நிறைய ட்ரேடும் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்ததாக இருந்த எக்ஸ்சேஞ்ச் பார்த்திங்கன்னா பொலோனியக்ஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இப்போவும் அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு 1 or 2 வீக்ஸ் முன்னாடி ஹேக்கிங் இஷ்யூவில் மாட்டிச்சு. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சும் ஆல்மோஸ்ட் பெரிய அளவில் இல்லை, அந்த எக்ஸ்சேஞ்சும் டோட்டலாக டவுன். ஸோ எக்ஸ்சேஞ்சஸை பொறுத்த வரைக்கும் இது தெரிஞ்சுக்கணும். ஒரு சில வருடங்கள் நல்ல டாப்பில் இருந்தாலும் அதுக்கு பிறகு வந்து ஃபுல்லாக அவங்க வந்து அதை விட பெட்டரான எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வரும்போது இந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டிய சிச்சுவேஷன் வருது. இப்போதைக்கு இந்த புல்ரன் அண்ட் கரண்ட் சிச்சுவேஷன் படி பைனான்ஸ் வந்து டாப்பில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அதை ஓவர்டேக் பண்ணி வரதுக்கு எஃப்டிஎக்ஸ் வந்து பெஸ்ட்டு காம்படிட்டராக வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் எஃப்டிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சும் டோட்டலாக டவுன் ஆனதுனால பைனான்ஸ் தான் வந்து இப்போது வரைக்கும் டாப்பில் வந்து இருந்துகிட்ருக்கு. மேபி ஃப்யூச்சரில் வந்து வேறு எக்ஸ்சேஞ்சஸ் கூட டாப் லெவலில் வரலாம். ஏன்னா அந்த காலத்தில் நீங்கள் பிட்ரெக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை தாண்டி வேறு எக்ஸ்சேஞ்ச் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த எக்ஸ்சேஞ்சும் இனி வரப்போகிறதில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்து, இதில் உள்ள காயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பம்ப் ஆகும். 1000 மடங்கு 2000 மடங்குலாம் வந்து ஒவ்வொரு நாளும் ஏதாச்சும் ஒரு சில காயின்ஸ் வந்து பயங்கரமாக பீக் ஆகிட்டு இருந்து அந்த டைமில். ஸோ அப்படிப்பட்ட எக்ஸ்சேஞ்சு தான். ஆனால் அந்த மாதிரி பீக்கான காயின்ஸ் எதுவுமே வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டில் இல்லை. ஏன்னா நான் கூட அதெல்லாம் நிறைய காயினில் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சில காயின்ஸ் தான் இப்போதைக்கு இருக்குது. செம் இருக்குது, டிஆர்எக்ஸ் இருக்குது, டோஜி இருக்குது. ஸோ இந்த காயின்லாம் போய் ஜிஎல்எம், கோவெல், ஆர்டிடி இதெல்லாம் வந்து ரெட் காயின் நினைக்கிறேன். ரெட் காயின்லன்னு போன புல்ரன் வரைக்கும் இருந்து நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காயின் ஓகே, பே, அபி, ஸோ என்னென்ன நேம்லலாமோ காயின் வந்து இருந்த அந்த டைமில். ஸோ இந்த காயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ரிட்டர்ன் கொடுக்கும். அதே மாதிரி இந்த டோஜி காயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பைசா கணக்கில் இருந்து, பைசா கணக்கில்னா ரொம்ப லோ ப்ரைஸில் இருந்த காயின். ஸோ இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலான் மஸ்க் பை பண்ண பிறகு தான் அதோட வேல்யூ வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அந்த டைமே நான்லாம் நிறைய வந்து ட்ரேட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும், நிறைய புது காயின்ஸ். ஸோ இந்த காயின்ஸ்லாம் மார்க்கெட்டில் கிடையாது, சரியா? ஸோ இது எதுக்காக நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்று வந்து டிசம்பர் 4ஆம் தேதியோட இந்த எக்ஸ்சேஞ்ச் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க. சப்போஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் ஃபண்ட் எதுவும் இருக்குன்னா தயவுசெய்து வந்து விட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு அப்டேட். இன்னொன்று தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, புல் மார்க்கெட்டில் நம்ம நினைப்போம் கிரிப்டோ காயின்ஸ்லாம் வந்து ஒரு போன புல் ரனில் பயங்கரமாக பீக் கொடுத்த காயின்ஸ்லாம் திரும்ப அகெயின் நல்லா வந்து ரிட்டர்ன் கொடுக்கும், அடுத்த புல் ரனில் ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி போன புல் ரனில் 500 மடங்கு 1000 மடங்குலாம் அப்போ ஆச்சு, இந்த புல் ரன்லேயும் அதே மாதிரி அப்பாகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ பிகினர்லாம் அப்படி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி 10 காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 2-3 காயின் தான் நல்லா வந்து அதே மாதிரி திரும்ப வந்து டெவலப் ஆகி வரும். மற்ற காயின்ஸ்லாம் வந்து டோட்டலாக டெட் ஆகி போகிறதுக்கோ டீலிஸ்ட் ஆகி போகிறதுக்கோ கூட வாய்ப்புகள்லாம் உண்டு. ஏன்னா கிரிப்டோவில் டெய்லி புது காயின்ஸ் வந்துட்டு இருக்கனாலையும் 5000-10,000 காயின்ஸுக்கு மேலே இருக்கிறதுனாலையும் எந்த ஆல்ட் காயின்ஸையும் முழுமையாக நம்பி பெரிய அமௌண்ட்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஹை ரிஸ்க் வந்து கிரிப்டோவில் வந்து இருக்குது. ஸோ இதை என்றைக்குமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே அதே மாதிரி கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிசி தான். பிடிசி எப்போது நீங்கள் வந்து எந்த வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் எந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அவரேஜ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா என்றைக்குமே வந்து அதில் லாஸே வந்து ஆகாது. அந்த அளவுக்கு வந்து எவ்வளோ டவுன் ஆனாலும் ரிவர்ஸ் வந்து ஆகிட்டு இருக்குது, சரியா? அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா 1000 கணக்கான ரூபா தான் வந்து பிட்காயின் இருந்து. நான்லாம் நிறைய பிட்காயின் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரேடிங் லேர்ன் பண்ணுறதுக்காகவே நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எப்படி லிமிட் ஆர்டர் போடுறது, மார்க்கெட் ஆர்டரில் எப்படி ட்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக் விஷயங்கள் கூட அந்த டைமில் வந்து கிடையாது, சரி? அந்த எக்ஸ்சேஞ்சில் தான் நான் வந்து எல்லாமே வந்து ஆர்டர் போட்டு பழகினது.
ஸோ அதுக்கு பிறகு தான் நான் வந்து பிட்ரெக்ஸ்லேருந்து காயினெக்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து மூவ் ஆனேன். ஸோ அதுக்கு பிறகு காயினெக்ஸ் எக்ஸ்சேஞ்சும் எனக்கு வந்து ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தனால அதிலே வந்து நான் கண்டினியூ பண்ணேன். ஸோ இது வந்து என்னோடய ஹிஸ்ட்ரி 2016-17 பிட்ரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். சரியா? ஓகே கைஸ், இது மூலமாக சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, பிட்ரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் கிரிப்டோவில் எல்லா காயின்ஸ்லையும் கண்மூடித்தனமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.